அடுத்ததாக முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஆகிய 4 பேரும் அவர்களுடைய தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு 56.59% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமி 60.98% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அவர்களுடைய தொகுதியில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 51.36% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதல் முறையாக கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் 55.95%, சென்னை பெரம்பூரில் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 56.24% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் கொங்கு மண்டலமான சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தான் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மற்ற தொகுதிகளில் 56%, 51% என சிவகங்கையில் குறைவான வாக்குகளை பதிவாகி இருக்கின்றன. திருச்சி கிழக்கு பெரம்பூரில் 55.95%, பெரம்பூர் தொகுதியில் 56.24% வாக்குகள் பதிவாகி உள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சென்னை கொளத்தூர் தொகுதியில் 56.59% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரங்களை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி 56.59%. அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 60.98%. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதி 51.36%. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கில் 55.95%, பெரம்பூரில் 56.24%. இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களில் யார் முதலமைச்சர் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குகளை 3.25 கோடி வாக்காளர்கள் அளித்து விட்டார்கள். இன்னும் ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை வாக்குப்பதிவு நிறைவடையும் போது முதலமைச்சராக இந்த 4 பேரில் யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். ராதிகா.